எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த மொபைல் ஃபோனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஃபோனில் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணுறோம். கால் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கால் பண்ணிவிட்டு காதில் வைப்போம் இல்லையா? அப்படி வைக்கும் போது நமக்கு ஃபோன் அதை சென்ஸ் பண்ணி டிஸ்பிளேவை ஆஃப் பண்ணும். பட் இந்த ஃபோனில் அந்த மாதிரி சென்ஸ் பண்ண மாட்டேங்குது. அதுதாங்க ப்ராப்ளமு. இப்போ நான் ஒருத்தங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன், அவங்க அட்டன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து சென்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுறேன், பட் சென்ஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும் போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து அந்த சென்ஸ் ஆகிற இடத்துல நமக்கு டஸ்ட் இருக்கும், அதை நம்ம கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போடும் போது சரியாயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு செட்டிங்ஸில் ப்ராப் சென்சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து டிசேபிளில் இருக்கும் போது தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் நடக்கும். ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணுறோம், அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு ஆனில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு பிரச்சனை கிடையாது, நமக்கு உள்ள டஸ்ட் இருக்குது, அதுதான் ப்ராப்ளமு. ஸோ அதை நம்ம கழட்டி எப்படி க்ளீன் பண்ணி திரும்பியும் மாட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனுக்கு வர சிம் ட்ரேவை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பின்னை வச்சு நீங்கள் தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அது பத்திரமான இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோனை ரெடி பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் அந்த சிம் ட்ரேவை போடணும். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபோனுக்கு வர பேக் பேனலை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வேணும்னா ஒரு சப்பை டூலை யூஸ் பண்ணி கழட்டிக்கலாம். நம்ம வந்து அப்படியே கையிலே கழட்டுறோம். இப்போ நம்ம பேக் பேனலை தனியாக கழட்டி எடுத்தாச்சு. உள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே மேலே வந்து ஒரு ஷீல்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த இடத்துல கேமரா கிட்ட ஒரு ஷீல்டு வரும். இதுக்கு பார்த்தோன்னா ஃபுல்லாக நமக்கு ஸ்க்ரூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லா ஸ்க்ரூஸையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்ட போகிறோம். எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டிட்டு இந்த மாதிரி பொறுமையாக மேலக்கா தூக்குனிங்கன்னா தனியாக வருங்க இந்த ஷீல்டு. அப்படியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கீழே வர இந்த ஷீல்டையும் நீங்கள் தனியாக கழட்டி எடுக்கணும். இதுக்கும் ஸ்க்ரூஸ் வரும். பொறுமையாக எல்லா ஸ்க்ரூஸையும் கழட்டிக்கங்க. ஸோ இதையும் நீங்கள் அதே மாதிரி மேலக்கா புஷ் பண்ணி நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அந்த பேட்ரிக்கு ஒரு ஸ்ட்ரிப்பு வரும், டிஸ்பிளேக்கும் பேட்ரிக்கும் கனெக்ட் ஆகிற ஸ்ட்ரிப்பு. இதை நீங்கள் பொறுமையாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டில் திருப்பினீங்கன்னா டிஸ்பிளே இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஹீட் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். இதுதாங்க அந்த சென்சாரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த சென்சாரை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாலே ஒர்க் ஆகிடும். அப்படி ஒர்க் ஆகலைன்னா நம்ம சென்சாரை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது மேலே பிளாக் கலர் டேப் வச்சு ஒட்டுவாங்க. அப்போ ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு போட போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹீட் ப்ளோயர் வச்சு நம்ம ஃபுல்லாக ப்ளோ பண்ணி டிஸ்பிளேவை கழட்டுறோம். ஹீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டூலை வச்சு நம்ம இந்த டிஸ்பிளேவை தனியாக கழட்டி எடுக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள், டிஸ்பிளேக்கு இல்லைன்னா ஏதாச்சும் டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பொறுமையாக அப்படியே இந்த டிஸ்பிளே சைடில் இருந்து டிஸ்பிளேவை தனியாக கழட்டி எடுக்கிறோம். ஸோ நம்ம கழட்டும் போது வரலை, அந்த இடத்துல டைட்டாக இருக்குது. ஸோ திரும்பியும் நம்ம அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஹீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஹீட் பண்ணியாச்சு, திரும்பியும் கழட்டுறோம். இப்போ நம்ம டிஸ்பிளேவை தனியாக கழட்டி எடுத்தாச்சுங்க. இதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிப்பை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சோம். அப்படியே தனியாக ஸ்ட்ரிப்பு வெளியில் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு டிஸ்பிளேயில் வேலை இல்லை, இந்த இடத்துல தாங்க நமக்கு வேலையே இருக்குது. ஸோ இந்த இடத்துல தாங்க டஸ்ட் இருக்கும், நம்ம அதை தான் க்ளீன் பண்ணணும்.
ஸோ இதை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை மாதிரி ஒரு பல் வளர்க்குற ப்ரெஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரெஷ்ஷை வச்சே நீங்கள் க்ளீன் பண்ணலாங்க. பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அதில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே வெளியில் வரும். பொறுமையாக க்ளீன் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து திரும்பியும் அந்த டிஸ்பிளேவை ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே ஏற்கனவே இருக்கிற காஞ்சி போன அந்த பழைய கம்மிங்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பொறுமையாக அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ஐபிஎஸ் ஸ்ப்ரேவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதே மாதிரி நம்ம டிஸ்பிளேயில் இருக்கிற கம்மிங்கையும் பொறுமையாக க்ளீன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு புதுசாக போடுற கம்மு கரெக்டாக ஒட்டும். பொறுமையாக டிஸ்பிளே சைடில் இருக்கிற கம்மையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா கம்மிங்கையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம புது கம்மை போட்டு இந்த டிஸ்பிளேவை ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு T70 கம்மு வச்சு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அப்படியே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம பொறுமையாக இதுக்கு மேலே டிஸ்பிளேவை வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை கனெக்டரை உள்ளே தள்ளிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்பிளேவை பொறுமையாக ஒட்ட போகிறோம். ஸோ இப்போ அப்படியே நம்ம இந்த கனெக்டரை உள்ளே தள்ளுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டிஸ்பிளேவை ஒட்டியாச்சு. பின்னாடி வர இந்த கனெக்டரை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம மொபைலை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம், கரெக்டாக ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எடுத்த ஷீல்டை அதே மாதிரி வச்சு மாட்டிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்த எல்லா ஸ்க்ரூவையும் போடுறோம். இப்போ நம்ம அதே மாதிரி கீழே வர ஷீல்டையும் போடுறோம். இதுக்கு வர எல்லா ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் போட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் இதுக்கு வர இந்த பேக் பேனலை போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம பேக் பேனலையும் மாட்டியாச்சு. அடுத்ததான் நம்ம ரிமூவ் பண்ண இந்த சிம் ட்ரேவை உள்ளே போடுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். கால் வருது, நம்ம அட்டன் பண்ணுறோம். சென்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக சென்ஸ் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.